மிருகங்களை பொறி வைத்து பிடிப்பதில் வல்லவர்கள். பரம்பிலிருந்த ஒவ்வொரு குடியினரும் தங்களை காக்கும் பாரிக்கு எதையாவது செய்ய வேண்டுமென்று துடிப்பவர்கள். போருக்காக காட்டுப்பன்றிகள் தேவை என்று தகவல் வந்தவுடன் குடும்பத்தில் இருந்த ஒவ்வொரு சோழகரும் காடுகளில் அலைந்து மிக மூர்க்கமான காட்டுப்பன்றிகளை பிடித்து வந்திருந்தனர். காட்டுப்பன்றிகளின் கிரீச்சிடல் யானைகளை நடுங்க வைக்கக்கூடியது. பயங்கர சத்தத்துடன் தீப்பற்றி எரிந்தவாறு ஓடி வரும் பன்றிகளை பார்த்து கதி கலங்கிய யானைகள் உயிர் நடுங்க திரும்பின. யானைகள் வலப்புறம் இருந்த காடுகளில் நுழையாமல் இருக்க காடுகளில் அமர்ந்திருந்த பரம்பு வீரர்கள் நெருப்பு அம்புகளை மழையாய் பொழிந்து வேலி அமைக்க அனைத்து யானைகளும் சேரப்படையை நோக்கி ஓடத் துவங்கின. யானையின் குருதியில் கருவெள்ளமட்டை செடியின் சாறு கலக்க யானைகள் வெறி பிடித்தவாறு சேரப்படையை தாக்கி அழிக்க துவங்கின. யானைகளின் பிளிரல் காடுகளை அதிரச் செய்ய 100 யானைகளும் சேரப்படையில் நுழைந்த கணத்தில் பேரழிவு துவங்கியது. சேரப்படையில் பரவலாக நுழைந்த யானைகள் சேர வீரர்களையும் குதிரைகளையும் துதிக்கியில் பற்றி தூக்கி எறிந்தன. கீழே விழுந்த வீரர்களை மிதித்து நசுக்கின. பலர் தந்தங்களில் குத்தி தூக்கிச் செல்லப்பட்டனர். யானைகளை கட்டுப்படுத்த முயன்ற யானை பாகன்கள் நிலத்தோடு நிலமாக தேய்க்கப்பட்டனர். செம்மண் நிலங்களில் குருதி ஆறாக ஓடி மேலும் சிவக்க துவங்கியது. வீரர்களின் அலறல் காட்டை உறைய வைக்க படையின் முற்பகுதி கட்டுப்பாட்டை இழந்து சிதைய துவங்கியது. சேரப்படையின் நடுவில் வந்து கொண்டிருந்த ராசசிம்மன் பெரு ஆனந்தமுள்ளி இலையை நண்பர்களுடன் சேர்ந்து புகைக்கும் பழக்கம் உள்ளவன் என்பதால் புகையை சுவாசித்தவுடன் இனம் கண்டு கொண்டான். இதன் புகை மனதை மயக்கக்கூடியதாயிற்றே என்று எண்ணியவன் தனக்கு பின்னால் வந்த சேரர்களை முன்னேறாமல் தடுத்து நிறுத்தினான். பெரு ஆனந்தமுள்ளி இலைகள் குவியலாக குவிந்திருப்பதையும் அவற்றிலிருந்து புகை வருவதையும் கண்டதும் இதுவும் பரம்பின் உத்தி என யூகித்தவுடன் வீரர்களை அழைத்து இலை குவியல்களில் நீரூற்றி புகையை தணிக்குமாறு கூறினான். அப்போது படையின் முற்பகுதிகளில் வீரர்களின் ஓலங்கள் கேட்க குதிரையை புகையினூடே விரட்டி ராசசிம்மன் முன்னேறிய பொழுது பேரழிவை உண்டாக்கி வரும் யானை படையை கண்டு அதிர்ந்து போனான்.